வாருமையா மாமுனிய நீங்க வார்த்தை ஒன்று சொல்லை கேளு இவா எந்தெந்தங்க 8 பேரை அந்த தேவர்கள் அறிந்திடாமல் மூவர்களும் தெரிந்திடாமல் தெய்வ ரகசியமா வைக்க வேணும் பகவானும் பார்த்திடாமல் பகவானும் பார்த்திடாமல் இந்த பாவையர்களை வளர்க்க வேணும் இந்த பாவையர்களை வளர்க்க வேணும் சந்தனமாம் சோலையிலே யார் வாழ்ந்து வருகிறார் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூவாசை விருத்த சந்தன மகாமுனிவர் வாழ்ந்து வருகின்றார் அப்பேற்பட்ட மாமுனிவர் இடத்திலே வந்து கண்ணபிரான் குழந்தைகளை ஒப்படைத்து ஐயா மூவாசை விருத்த முனிவரே இதோ இருக்கிறாளே எனது தங்கைமார் 8 பேரும் கண்ணை இமையில் காப்பதை போல் தேவர்கள் மூவர்கள் யாவரும் அறிந்திடாமல் இவ 8 பேரையுமே நீங்க சீரோடும் சிறப்போடும் வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒப்படைத்த போது அப்பந்தான் சந்தன மகாமுனிவர் சொன்னார் அண்ணா கோபாலா உமது தங்கைமார்களை வளர்ப்பதிலே எனக்கொன்றும் கவலை இல்லை நாளை ஒரு காலத்திலே இவ வளர்ந்து வாலிபமாகி வந்தான்னா அம்மா அப்பாவுடைய பேரை கேட்டா நான் என்ன வார்த்தையை சொல்லுவது அம்மா அப்பாவை பற்றி அவ கேட்டான்னு சொன்னா உண்மையாகப்பட்டது மகுட சங்காரம் முடிக்கத்தான் இவ 8 பேரையுமே நாங்க பிறவி செய்தோம் இந்த உண்மையை சொன்னீரையானா உமது சிரசு 2ஆக வெடிக்க கடவுது அப்படின்னு சாபத்தை கொடுத்தே பிள்ளைகளை ஒப்படைத்தார் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு அப்படியாகவே ஒப்படைத்த போது பார்த்தார் சந்தன மகாமுனிவர் அன்றைய நாள் முதலாக அவர் அட்டகாளியர்களை எப்படி வளர்த்து வருகின்றார் 5 நல்ல வயதுமாச்சு 5 நல்ல வயதுமாச்சு ஆனந்தமா விளையாடி அவ 5 நல்ல வயதிலே ஆனந்தமா விளையாடி 6 நல்ல வயதுமாச்சு அழித்து அடி படித்து வார 7 நல்ல வயதுமாச்சு அடி படித்து வார 8 நல்ல வயதுமாச்சு 8 பாடம் எழுதுவாளா 9 வயதுமாச்சு ஓலையது படித்து வாரா ஓலையது படித்து வாரா அவ 10 நல்ல வயதுமா பல பாடம் படித்து 12 வயதுமா பாங்காக வளர்ந்து 16 வயதுமா வயதுமாச்சு பகுவதி பெண்ணு அட்டகாலி 8 பேரும் சந்தனமாம் சோலையிலே வளர்ந்து வரும்
போது கண்ணை இமை காப்பதை போலவே கண்ணுக்குள்ளே மணியை போல காளியர்கள் 8 பேரையுமே சிறப்பாக வளர்த்து வந்தார் சந்தன மகாமுனிவர். ஓர் தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் இருந்து தற்காத்து வளர்த்து வரும்போது 8 வயதாச்சு 8 பாடம் எழுதினார்கள். 10, 12 வயதாச்சு பல பாடங்களை படித்து 16 வயதுக்குள்ளே பூத்து நிறைந்து காளியர்கள் புஷ்பவதி பெண் ஆகி இருக்கிறார்கள். அப்ப பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண் ஆகி இருக்கும் போது அப்பந்தான் முத்தாரம்மா நினைக்கா, இதனால் இதுவரைக்கும் நாம சிறு பிள்ளையா இருந்தோம், பரவாயில்ல, இன்னைக்கு காளியர்கள் 8 பேரு இப்படி ஒரு அழகா இருக்கா. நம்ம அம்மாவும் அப்பாவும் அருகாமையில இருந்தா தானே நாமளுக்கு அருமை உண்டு, பெருமை உண்டு, ஆனந்தம் உண்டு. அம்மாவும் அப்பாவும் அருகாமையில் இல்லைன்னா நமக்கு அன்பு இல்லை, பண்பு இல்லை, பாசம் இல்லை, ஆனந்தமும் இல்லை. நம்ம அம்மாவும் அப்பாவும் அருகாமையில வரணுமானா யாருன்னு தெரிஞ்சாத்தானே நம்ம போகலாம். நம்ம தாயும் தகப்பனும் யாராக இருக்கும்? ஏன்னா சிறு பிள்ளையில வந்தா பார்த்தீங்களா, சிறு பிள்ளையில வந்த உடனே 2 பேர்களுக்குமே 8 பேர்களுக்கு யார் எவருன்னு தெரியல. அப்ப நம்ம அம்மா அப்பாவை அறியணும் தெரியணும்னா யாரை கேட்டா தெரியும்? நம்மளை வளர்த்தது யாரு? சந்தன மகாமுனிவர். அவரிடத்திலே சென்று அட்டகாளியர்களை கேட்க வேணும் என்று செரு போட்டு உள்ள வரக்கூடாது கோயில். காளியர்கள் 8 பேர்களும் சந்தன மகாமுனிவர் இடத்திலே வந்து ஏதாத்தா 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 நீங்க எங்களோட வார்த்தை கேளு, எங்க அம்மா யாரு அப்பா யாரு, ஆதரித்த விவரம் என்ன, தாயும் யாரு தகப்பன் யாரு, ஐயா தகப்பன் யாரு, தற்காத்த விவரம் என்ன, வைத்திருந்த நேர்த்து என்ன, தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா இருந்து எங்களை தற்காத்து வந்தீங்க. ஆனா இன்னைக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் யாரு என்று எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியல. அம்மாவையும் அப்பாவையும் அறிய வேணும், தெரிய வேணும் என்று கேட்ட போது அப்பந்தான் சந்தன மகாமுனிவர் சொன்னார், அம்மா முத்தாரம்மா, உங்க அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, உங்க தாய் தகப்பன் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களை வளர்க்க சொன்னது உங்க அன்னை கோபால கண்ணை வளர்க்கத்தான் சொன்னாரே தவிர உங்க வாழ்க்கையின் வளர்ப்பத்தை என்கிட்ட இதுவரைக்கும் அவர் சொல்லவில்லை அம்மா. அப்படி இருப்பதனால ஏ தாயே முத்தாரம்மா, உன் அம்மா அப்பாவை நீ அறியணும் தெரியணும்னு ஆசைப்பட்டா உலகத்தில் படைத்த உடையவனை எண்ணி நீங்க அக்னியாகத்தை வளர்க்க ஆரம்பிங்க. அக்னியாகத்தை வளர்க்க வேணும் என்று சொன்ன போது ஆட்டுமண்டு காளியர்கள் அவர்கள் எங்கே வருகின்றார்கள் தெரியுமா? அட்டகாளி 8 பேரும், அட்டகாளி 8 பேரும் சந்தன மஞ்சோலையில் ஆண்டவன மனதிலே அக்கினிய வளர்க்கவே குளியவே அரையளவு மணல் குழி ஆலங்குச்சி அரசங்குச்சி புங்கங்குச்சி புளியங்குச்சி ஏப்பங்குச்சி வன்னி குச்சி அரசங்குச்சி பரசங்குச்சி வகை வகையாயிடுப்பாளா, வகை வகையாயிடுப்பாளா, அவையாகத்தில போடுவாளா, அத்தியாகத்தில போடுவாளா, அவையாகத்தில போட்டல்ல நாங்க என்ன கொங்கு நல்லெண்ணைய ஊத்துவாளா, கொட கொட மனைய ஊத்தி கொட கொட புளியாக
கையில ஆதிவல்லி கையில அரணாறு துவருக்களை அதிலே ஆலங்குச்சி அரசங்குச்சி பொங்கங்குச்சி புளியங்குச்சி வேப்பங்குச்சி வன்னிக்குச்சி அரசங்குச்சி புரசங்குச்சி இப்படி வகை வகையாகவே எடுத்து போட்டு நாங்க என்ன கோங்கு என்ன நல்லெண்ணெய் எல்லாம் ஊத்தி குடங்குடமா நெய்யை ஊத்தி அம்மா கொடிய யாகத்தையே வளர்த்து வருகின்றார். யாகத்துல 3 யாகம் உண்டு. என்ன? அதாவது உலக நன்மைக்கு வளர்க்கக்கூடிய யாகம் வந்து உத்தமம். ஆமா, அதுக்கு நல்ல பொருட்களை நீங்க இப்ப சொன்னீங்க பத்தியலா, நல்ல வாசனை. ஆமா, இப்பேற்பட்ட ஜுள்ளிகளை போடுவாங்க. இன்னொரு யாகம் சுயநலத்துக்கு வேண்டி வளர்க்கக்கூடிய யாகம். தன்னுடைய தனக்கே யாகம் வளர்க்கக்கூடியதுக்கு அது அதுவும் பாதகம் இல்லதான். அதுக்கும் நல்ல பொருட்களை போடுவாங்க. சரி, ஒரு எதிரிய வெல்வதற்கு யாகம் வளர்ப்பாங்க. தனக்கு எதிரி இருக்குமானா அவன் அழிந்து போகணும்னு சொல்லி அதுக்கு ஒரு யாகம். அதுக்குத்தான் அதர்ம யாகம்னு சொல்லுவாங்க. என்ன யாகம்? அதர்ம யாகம். ஆமா, அதர்ம யாகம்னு சொன்னா சரி, கசப்பான பொருட்களை போடுவாங்க. விளக்கெண்ணெய், பின்னைங்கெண்ணெய், வேப்ப எண்ணெய். ஆமா, வேப்ப எண்ணெய். வேற என்ன? மண்ணெண்ணெய் ஒரு தலையில ஊத்தணும். அப்படி போடு. மண்ணெண்ணெய் இப்படிப்பட்ட கசப்பான எண்ணெயில ஊத்துவாங்க. வேப்பம்பட்டை, ஆமா, அதே மாதிரி சின்னம்பட்டை, ஆமா, இப்படி கசப்பான பட்டைகள். ஆமா, கும்பிட்டிக்கா கூட போடலாம். கும்பிட்டிக்கா பாத்திருக்கீங்களா? ஆமா, தெரியுங்களா? எங்க இருக்கு? அந்த ஓடைக்குள்ள மணல்ல கிடக்கும். குளத்திலையும் கிடக்கும், மணல்லையும் கிடக்கும். அதுக்கு பேரு வரிக்கமட்டி காய்பாங்க. ஆமா, அந்த வரிக்கமட்டி காய் ஆமா கசப்பான பொருட்கள். இப்படி கசப்பான பொருட்களை யாகத்துல போட்டு யாகத்தை வளர்க்கணும்னு சொன்னா அப்படின்னா இதுதான் அதர்ம யாகம். ஆனா அட்டகாளி 8 பேர்கள் அம்மா அவர்களுடைய நன்மைக்காக வேண்டி தாயும் தந்தையும் பார்க்க வேண்டும் என்று அக்கினியை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி அட்டகாளியர்கள் அக்கினி யாகத்தையே வளர்க்க வேணும் என்று இருக்கட்டும். அக்கினி யாகத்தை வளர்க்க வேணும் என்று ஆதிவல்லி கையிலே சிவபெருமானை மனதிலே எண்ணிக்கொண்டு அவ அட்டகாளி 8 பேரும் 8 அக்கினிய வளர்த்து வாரா. அவரா அக்கினிய வளர்க்கும் போது ஆண்டவன் தான் சிவபெருமான். அவரா ஆதிசக்தி இடமதில தாயை இருப்பேனோ நான் இறப்பேனோ சாகுவேனோ நான் பிழைப்பேனோ சக்தியரே தெரியலே என்றாலும் மெல்ல புலம்புவாரா. ஆண்டவன் தான் பகவானோ ஆண்டவே சிவபெருமா ஆதிசக்தி இடத்துல அம்மாயே பார்வதி எல்லாம் ஒன்னியால வந்தவன. எப்ப பார்த்தாலும் நீங்க இதே சொல்லிக்கிட்டு நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கு நான் பிள்ளைகளையும் கொடுக்க வேண்டாம்னு என் பேச்ச நீ கேட்டியா? ஒரு வார்த்தை கேட்டிருப்பேனா இப்படி வருமா? அவ 8 பேரையும் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணுக்கும் கொடுத்து விட்டு சரி இப்ப எனக்கு தெரியாம சந்தனமாம் சோலையிலே விட்டு வந்திருக்கிறாய். அவளோ தாய் தகப்பனே தெரிய வேணும் என்று என்னை நினைச்சு அக்கினியை வளர்க்க நான் ஆண்டவன் இருப்பேனோ இறப்பேனோ சாகுவேனோ பிழைப்பேனோ
தெரியவில்லையே பார்வதி ஆமா அப்படின்னு ஆண்டவன் கண்ணீரை வடிக்காரு. ஆமா மாலை மாலையா வடிக்காரு. பார்த்தார் பார்வதி, என்ன ஆண்டவா ஐயா நீங்க அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் கவலை உங்களுக்கு வேண்டாம். வேண்டாம் ஐயா. அக்கினி யாகத்தை நானே சென்று அணைத்து போட்டு வரேன். ஆமா நானே அணைச்சிட்டு வரேன் ஐயா. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமா கொஞ்சம் அவசரப்படாம இருங்க. ஏ பார்வதி, என்ன நீ போய் அக்கினி யாகத்தை அணைக்க சொன்னா அவ ஒருபோதும் யாகத்தை அணைக்க மாட்டா. ஏன் அணைக்க மாட்டா? உன் தங்கைமார்கள் உன்னுடைய பேச்ச கேட்க மாட்டா. அப்படியா? ஆண்டவா என்ன அது எப்படி 8 பேரும் கேட்காம இருப்பா? என் கூட பிறந்தவா என் பேச்ச கேட்க மாட்டா. நான் சொன்னா கண்டிப்பா 8 பேருமே கேட்பா. என் தங்கச்சி எல்லாம் தங்க குச்சியாங்க. தங்கச்சினா தங்க குச்சின்னு நீ தான் நினைக்க. என்ன உன் தங்கச்சி கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அவ எப்படி வந்து. அப்படியா? இதுக்கு முன்பாக நான் சொன்னேன், அதாவது சர்க்கராஜன் யாகத்தை வளர்த்தேன். யாகத்தை வளர்க்கும் போது நீ போவாதன்னு சொன்னேன். உன் பேச்ச கேட்டாங்களா அவங்க? நீ கேட்டியா? கேட்க மாட்டேன். அப்போ அவமானப்படுத்தானே திரும்பி வந்த. அவன் தலை கவிழ்ந்து வந்தான். அப்படி இருப்பதனால இப்பவும் நீ கேட்க மாட்டோம்க. ஆமா நீ உன் தங்கச்சிமார்கள் நீ சொல்லதை கேட்கவே கேட்க மாட்டான். நான் சொல்லதை கேளு கேளு போக வேண்டாம். போக வேண்டாம், கைலாசத்துல இரு. ஆண்டவா என்ன கண்டிப்பா நான் அக்னி யாகத்தை அணைச்சிட்டு தான் கைலாசத்துக்கு திரும்பி வருவேன். திரும்பி வருவான் அப்படி என்று சொல்லி ஆனவள் ஆமா அவ ஆதி வெள்ளி கையிலே மிக்க நன்றி. தேங்க்யூ. ஐயா எனக்கு மட்டும்தானே ஐயா இந்த நீங்க பொன்னாட பார்த்தனே சரி, எனக்கு இந்த தாத்தாவுக்கு இந்த பழைய கரிச்சிப்பியா தந்துட்டு போறேன். எதுக்கு? இது எனக்குப்பா, இது எனக்குப்பா. இல்ல போகும் அப்படி போகும்ல. இப்ப நான் சைடுக்கு ஐயா. அப்படி ஆதிபரா சக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவியாகப்பட்டவா ஆமையா ஆண்டவா என்ன நான் சென்று அக்கினி யாகத்தை அணைத்து போட்டு வாரேன். ஆமா அக்கினி யாகத்தை அணைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி பார்வதா தேவி என்ன அவ கைலாச மலை கடந்து அந்த கண்ணன் தங்கை பார்வதியா சந்தனம் மஞ்சோலைக்குத்தான் அந்த சக்தி அவ வாரா. எந்தங்க முத்தாரம்மா நீ என்னுடைய வார்த்தை நீ அக்கினி அணைக்கலன்னா என் ஆண்டவனும் ஆண்டு போவார். என் ஆண்டவே மாண்டாரா ஆதி சக்திக்கு மதிப்பு உண்டு. எங்க ஈஸ்வரனும் மாண்டாரா ஏத்தி எந்தனுக்கு மதிப்பு உண்டு. எங்க கடவுளும் ஆண்டாரா கடவுளும் ஆண்டாரான கண்ணன் தங்கை கிட்ட மதிப்பு உண்டு. அடியே முத்தாரம்மா ஏ தங்கச்சி ஆண்டவே இருப்பாரோ இறப்பாரோ சாவாரோ பிழைப்பாரோ அதனால நீ அக்கினி யாகத்தான் அணைக்க வேண்டும் அம்மா. ஆண்டவே மாண்டு போனா ஆதிசக்திக்கு மதிப்பு உண்டா? கடவுள் சிவன் மாண்டு போனா கண்ணன் தங்கைக்கு மதிப்பு உண்டா அம்மா? என் சிவபெருமான் மாண்டு மடிந்தாரையானால் மாவிழப்பேன் பூவிழப்பேன் மஞ்சள் குழி நான் மறப்பேன் பூ மறப்பேன் பொட்டிழப்பேன் என் பூமானை நான் இழப்பேன் அம்மா. என் ஆண்டவனை நான் இழக்க அட்டக்காளியே உனக்கு சம்மதமா? என் ஈசனை நான் இழக்க 8 தங்கைமார்களே உங்களுக்கு சம்மதமா? அப்படின்னு பார்வதி கண்ணீரை வடித்தா. கண்ணீரை வடித்தாலும் கண்ணீரை வடித்த போதிலும் கட்டழகி 8 பேரும் அம்மாவுக்கு மனசு இறங்கல. ஏக்கா பார்வதி ஆண்டவன் வர வேணும் என்று சொல்லித்தான் அக்கினியை வளர்த்தேன்.
ஆண்டவன் திரும்பி வந்தாதான் இந்த அக்கினி யாகத்தை அணைக்க முடியும். அதை மீறி இந்த அக்கினியை நீ அணைக்கணும்னு நினைச்சா ஆண்டவன் மீது உனக்கு அப்பேற்பட்ட அதிகமான அன்பு இருந்தார், நீயே போய் அக்கினியில இறங்கு போ அப்படின்னு கோவத்துல ஒரு வார்த்தையை சொன்னார். கோவத்துல ஒரு வார்த்தையை சொன்ன உடனே பார்த்தா என் தாயாகப்பட்ட பார்வதி நம்ம தங்கச்சி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டா. அப்படி என்று சொல்லி வேப்பிலையும் அங்க பேரையும் வேப்பிலையும் அங்க பேரையும் விமலந்தேவி கையில் எடுத்து அவ 3 முறை சுத்தி வந்து முக்கண்ணனை மனதில் எண்ணி 4 வேளை சுத்தி வந்து நாதனைத்தான் மனதில் எண்ணி 5 வேளை சுத்தி வந்து சுத்தி வந்து அவ அக்கினியாகத்தில இறங்குவாளா. அவளோ அக்கினியாகத்தில இறங்கும் போது 3 முறை சுத்தினா முக்கண்ணனையே நினைத்தார். அவள் 4 முறை சுத்தினா நாதனையே நினைத்து 5 முறை சுத்தி அக்னி யாகத்திலே இறங்கினாள் ஆதிபராசக்தி. அக்னி யாகத்திலே ஆதிபராசக்தி ஆகப்பட்டவன் இறங்கின போது ஐந்து முறை சுத்தினா அக்னி யாகத்துல இறங்கினா. யாகத்தில இறங்கின போது அப்பந்தான் முத்தாரம்மா நினைக்கா நம்ம கோவத்துல அக்கால ஒரு வார்த்தை சொன்னோம். உடனே போய் இப்படி அக்னி யாகத்துல எல்லாம் இறங்கிட்டா சிவபெருமா இவளுக்கு உயிர் கொடுக்க வந்தா கண்டிப்பா நாமளுக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவார். அதனால நாமளும் இவளோட அக்னி யாகத்தில இறங்க வேணுமே என்று அவ தாயான முத்தாரம்மா அவ அக்னி யாகத்துக்கு முன்னால தாயாட்ட காளி 8 பேரும் சாய 8 பேரும் அவ அக்னி யாகத்தில இறங்குவாளா. அங்க 8 பேரும் அப்படி அக்னி யாகத்திலே இறங்கின போது காளியர்கள் 8 பேரும் கருகி உருகினாய் கைப்பிடி சாம்பலானார். கருகி உருகி கைப்பிடி சாம்பலான உடனே அப்ப ஆண்டவனுக்கு அக்னி வெக்கை குறைந்தது பார்த்தேனா போன பார்வதி இன்னமும் திரும்பி வரக்காங்க இல்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவன் ஞானத்தால் அறிந்து பார்த்தார். ஞானத்தால் அறிந்து பார்க்க 8 பேரோடு பார்வதியும் அக்னி யாகத்தில இருப்பதை கண்டு மகுட சம்காரம் முடிக்க இந்த முத்தாரம்மா இருந்தாதான முடியும். அப்படியான அவளை மறுபடியும் நாமல் பிறவி செய்ய வேணும் என்று தீர்த்தமோ திருவிரம்போ அந்த சிவபெருமா கையில் எடுத்து அவர் சந்தனமா ஜோலையில தீர்த்தம் கொண்டு பகவான் தெளிப்பாரா தெளிப்பாரா அவர திருவிரம்பா தெளிப்பாரா
கண்ணா தாய செவந்த கண்ணா ஏய் ஏழு பாகம் தர முடியா ஆதி வந்த கண்ணா ஏழு பாகம் தர முடியா வீர பல்லம் விரி சடையுமா நிக்க என் தாயான முத்தாரம்மா எரிந்த முகமும் சிவந்த கண்ணு ஏழு பாகம் தலைமுடியோடு அவ அங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு அட்டகாளி மறு ஒரு வச்சு மகாதேவன் முன்னால நிற்கும் போது அப்ப ஆண்டவன் பகவான் 8 பேருக்கு முன்னால பார்வதா தேவி 9வது பெண்ணாகவே எழுந்தரித்து வந்தார். அப்ப 9வது பெண்ணாகவே எழுந்தரித்து வரும்போது அப்ப சிவபெருமான் பார்வதியை அழைத்து அம்மா பார்வதி 8 பேருக்கும் பின்னாலே 9வதாகவே நீ எழுந்தரித்து வந்ததனால இன்றைய நாள் முதலாக நவக்கிரக நாயகி என்று உனக்கு ஒரு பெயர் நாமத்தை கொடுத்து என்ன நாயகி நவக்கிரக நாயகி என்ற ஆண்டவன் பெயர் நாமத்தை கொடுத்து என் தாயான முத்தாரம்மாளுக்கும் பெயர் நாமத்தை கொடுத்தார். தாய மாறி மாறி வந்து பிறந்ததால எங்க மாறி அம்மா தாய தீயதில பாய்ந்ததால தீபாச்சி அம்மா ஓம்பையாரி தாயாக்கி நீ பிறந்ததால ஏ அக்கினி காளி ஓம்பையாரி எம்மா கருகி உருகி பிறந்ததால நீ காந்தாரி கருமாரி உருமாரி முத்துமாரி எம்மா வடக்கு முகமா எழுந்ததால அம்மா நீ எழுந்ததால தாய வடக்குத்தி அம்மா அம்மாடி சடையோடு பிறந்ததால சடமாரி அம்மா ஓம்பையாரி சந்தனமா தோலையில பிறந்ததால சந்தனமாரி அம்மா ஓம்பையாரி அம்மா அழகோடு வந்து பிறந்ததால அம்மாடி பிறந்ததால அழகு மாறி ஓம்பையாரி தாய முத்து வர வாங்க இருப்பதால தாய இருப்பதால தாய முத்தாரம்மா மாறி மாறி பிறந்ததாலே மாரியம்மா உன் பெயரம்மா நீ அக்கினி யாகத்தில் பிறந்ததனால அக்கினி காளி அம்மா தீயிலே பாய்ந்ததுனா தீபாச்சி அம்மா உன் பெயரு அப்படி என்று சொல்லி நாளை ஒரு காலத்திலே முத்துவர வாங்க இருப்பதனாலே முத்தாரம்மா உன் பெயர் என்று பெயர் நாமத்தை கொடுக்க கருகி உருகி பிறந்த உனக்கு கருமாரி உருமாரி காந்தாரி முத்துமாரி அழகு மாறி அழகு நாச்சி அட்டகாளி 8 பேருக்கும் பெயர் நாமத்தை கொடுக்க அப்படி பேர் நாமத்தை வாங்கிய என் தாயான முத்தாரம்மா அவ நினைக்கா நம்ம ஆண்டவனை வரவழைக்கணும்னு அவரை நினைச்சு அக்னியாகத்தை வளர்த்தோம். ஆனா கொஞ்சம் கூட ஆண்டவன் நம்ம மேல தவறான எண்ணம் இல்லாம மறுபடியும்லாம் நமக்கு இந்த ஆண்டவன் உயிரை கொடுத்திருக்கிறார். உயிர் கொடுத்த ஆண்டவனை நம்ம ஒரு நாளும் மறக்கவே கூடாது என்று ஆண்டவா பரம்பொருளே உயிரையும் கொடுத்து பேரையும் கொடுத்த உங்களை நாங்க உயிர் உள்ளவரை ஒரு நாளும் மறக்க மாட்டோம். அப்படியே உங்களை நாங்க மறக்காம இருக்கணுமானா நான் கேட்ட வரங்களை எல்லாம் கிருபையோடு நீங்க எனக்கு கண்டிப்பா கொடுக்கணும். எனக்கு எப்பேற்பட்ட வரங்கள் வேண்டும் தெரியுமா? எனக்கு 103 லிங்க வேணும்.
103 லிங்கம் வேணும் அந்த 103 லிங்கத்துக்கு பூவெடுத்து பூஜை செய்ய பூங்காவன தோட்டம் வேணும் நாடி வர ஆலமா நான் வீச்சிருக்க வேப்பமா எனக்கு கோட்டை மூடு வரங்கள் கோட்டை மூடு வரங்கள் எனக்கு கொண்டவனை கொடுக்க கோட்டை மூடு வரங்கள் எல்லாம் கொண்டவனை கொடுக்க வேணும் தாய முத்தாரம்மா கேட்ட போது என் ஆண்டவன் தான் பகவான் ஏன் அம்மா அம்மா முத்தாரம்மா நான் கேட்ட வரங்கள் எல்லாம் திருவையோடு உனக்கு தான் கேட்ட வரங்கள் எல்லாம் உனக்கு நான் கிருபையோடு தாரேனம்மா ஆமா ஆண்டவா ஐயா உங்களை ஒரு நாளும் நாங்க மறக்க கூடாதுன்னு சொன்னா ஆமா உங்களை வைத்து கும்பிடுவதற்கு எனக்கு உம்முடைய 103 லிங்கம் வேணும் வேணும் ஐயா ஆதிலிங்கம் சோதிலிங்கம் அரணாருடைய ஆத்மலிங்கம் ஆமா ஆத்மாலிங்கம் அந்த 103 லிங்கத்தோடு சரி கோட்டை போடு வரங்களும் ஆமா ஆடி வர ஆலமரம் நாங்க வீச்சிருக்க வேப்ப மரமும் ஆமையா குளித்து நீராட ஒரு தெப்பக்குளம் வேணும் வேண்டும் இத்தனை வரங்களை தந்தீர்களையானா என்னாலும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் இறைவா ஆமா இறைவா அப்படின்னு உடனே சரி அப்ப ஆண்டவன் சொன்னார் என்ன சொன்னார் நீ வரம் கேட்டதுல தப்பு இல்ல குறவு இல்ல ஆசையிலே அதிக வரத்தை கேட்டதுனால உனக்கு ஆயுள் காலம் குறைவு எவ்வளவு 50 வருட காலங்கள் உனக்கு எந்த குறையும் இல்லாமல் நீ ஆட்சி செய்யலாம் சரி அதுக்கு பிறகும் நீ ஆட்சி செய்து அன்போடு இருக்கலாம் ஆமா உனக்கு ஆணவம் அகம்பாதம் வராக இருக்குமானா என்ன என்னாலும் நீ ஜீவித்து வாழலாம் என்று இறைவன் சொல்ல ஆமையா அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு ஆண்டவா ஐயா ஆயுள் காலம் குறைவினாலும் பரவாயில்லை சரிதான் நல்லா வாழ்ந்தா 4 நாள் வாழ்ந்தாலும் போதும் ஆமா 4 நாள் போதும் எல்லாருக்கும் காருமானு பேர் வாங்கிட்டு போகணும் அப்படி பேர் வாங்கணும் நம்ம மாண்டு மடிதம்னு வைங்களேன் என்ன மக்கள் நினைக்கணும் எப்படி நல்ல மனுஷன் இந்த உலகத்துல சரி இருந்தவரு ஊருக்கு எத்தனையோ இருக்கிறது வரைக்கும் ஆமா ஊருக்கெல்லாம் நல்லதையே செய்துட்டு போனாரு ரொம்ப நன்மை செஞ்சா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இருந்தா இந்த ஊரையே ஒரு நல்ல வழிக்கு ஆக்கியிருப்பாரு அவன் நல்ல வழியா நல்ல நேரத்துதான் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு வருத்தப்படணும் ஆமா அதை விட்டுட்டு சரிதானே நம்ம செத்த அன்னைக்கு எப்படி கரிமுடிவா முடிவா நல்ல வேலை போய் சேர்ந்தான் சேர்ந்தானே ஊருக்கு களை எடுத்தத மாதிரி இருக்கையா அப்படின்னு யாரும் பேசக்கூடாது இன்னும் தான் ஊர் உருப்படியாகும் அந்த அளவுக்கு நம்ம வாழக்கூடாது கூடாது அப்படி இருப்பதனால என்னய்யா நல்லா வாழ்ந்தா 4 நாள் வாழ்ந்தாலும் போது நீங்க வரத்தை தாங்க தாங்கய்யா அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு ஆண்டவன் தந்தேன் என்று வரங்களை கொடுத்தார் கொடுத்தார் தந்தேன் என்று வரங்களை கொடுக்க ஆமையா வரங்களையே வாங்கி கொண்டு காளியர்கள் 8 பேர்களும் ஆமா நமக்கு ஆண் வாடையே சுத்தமா பிடிக்காது ஆமா ஆண் வாடையே பிடிக்காது ஆண் வாடையே அடிக்க கூடாது ஆண்களே வரக்கூடாது வரக்கூடாதோ அப்படி ஒரு இடத்துல போய் நம்ம கோட்டை போட்டு கொலுவிருக்கணும் ஆமா எங்கு போய் கொலுவிருக்கலாம் ஆஹா முப்புறத்திலே சென்று நாமல் கோட்டை போட்டு கொலுவிருக்க வேண்டும் என்று அவன் அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் கோட்டை போட வேணும் என்று முப்புறத்து கோட்டைக்கு தான் முப்புறத்து கோட்டைக்கு எங்க முத்தாரம்மா வாழாடே முப்புறத்து கோட்டைக்கு தான் முப்புறத்து கோட்டையில் முப்புறத்து கோட்டையில் கொலுவிருக்க வேணும் என்று அக்காதங்க 8 பேரும் மண்ணால கோட்டை போட்டா அளவைதா கரையும் என்று கல்லால கோட்டை போட்டால் கரிமருந்து காதா ஈயத்தால கோட்டை இலகி விடு என்று சொல்லி தங்கத்தால கோட்டை போல் கனலுக்கு ஆகாது இரும்பால கோட்டை போல் குறிப்பிடிக்கு என்று சொல்லி மரத்தால கோட்டை போல் மரத்தால கோட்டை போல் கண்டு தும்பி அடையும் என்று தாயான முத்தாரம் காஞ்சிபுர செங்கல் வாங்கி செங்கல் வாங்கி
அம்பிகைய முத்தா நாலாம் படித்தரமா நடந்தாடு மேடைகள் ஐந்தாளெல்லாம் வடித்தரமா ஐந்தாளெல்லாம் வடித்தரமா அலங்கார காவடி அலங்கார காவடியா தாய ஆறானெல்லாம் வடித்தேல ஆறானெல்லாம் வடித்தேலம்மா அவளோ ஆணை கட்டுண்டாவேடி அவளோ ஏழானெல்லாம் வடித்தேல என் தாயான முத்தாரம் அவளுக்கு இருந்தாடு மேடைங்க அவ எட்டானெல்லாம் வடித்தேல அவளுக்கு கொண்டாட தாவடி ஒன்பதாம் படித்தேல அவளோட பூத்தாவடி அம்மா பத்தானல்ல படித்தேல படித்தலமா பந்தடிக்கும் மேடைகளா ஆணையட்டும் தாவடி அசைந்திருக்க மண்டபங்கள் குதிரை கட்டும் தாழ்வடங்கள் கொட்டாரச் சாவடிகள் சாவடிகள் ஏழரை கோபுரம் எதிரே ஒரு மண்டபம் 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 சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை 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 ஏழு சுத்து கோட்டை போட்டா எருமை தலையால் அலங்கரித்தார் அடேப்பா ஆமா 10 சுத்து கோட்டை போட்டு பசும் தலையால் அலங்கரித்து அலங்கரித்து தாயான முத்தாரம்மா மாரியம்மா காளியம்மா அம்மா அம்மா அடேங்கப்பா என்னாச்சு அம்மா கோட்டைய பார்த்தா அடே அப்பா இந்த அச்சங்கோட்டத்துல முத்தாரம்மா கோட்டை எப்படி இருக்கு அடா 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 அத மாதிரி பெரிய கோட்டை தெய்வ கைலாசமாவே இருக்கின்றது கோட்டைன்னா அம்மா கோட்டையில நடந்து போனா ஆ, எறும்புக்கு கூட கால் வழுக்குமா அப்படி பளிங்கியால கோட்டை போட்டிருக்கா சரிதானே? பூரா கிரேனட்ல டைல்ஸ் பூரா இங்க பூரா கிரானைட்டு நான் என்ன பண்ணேன் கிரேனட்னு அதானே எங்க ஊர்ல கூட இப்படித்தான் சொல்லுவோம். அப்படியா ஆமா அப்ப இந்த காளிமார் 8 பேரும் சரிதான். முப்புறத்து கோட்டையிலே கோட்டைகளை அமைத்து ஆமையா முப்புறத்து கோட்டையிலே கோட்டை கட்டி ஆமா கோட்டையில கொடியுங்க கொடியுங்க கொடிமரத்தில் பட்டு கேட்டியே அவன் கோட்டையில கொடியுங்க கொடிமரத்தில் பட்டு அரசாண்டு வாராடு வாராடு அம்பிகையா முத்தாரம்மா அவன் கோட்டையில கொடியுங்க கொடிமரத்தில் பட்டுங்க அவன் அரசாண்டு வாராடு அம்பிகையா முத்தாரா அட்டகாளி 8 பேர்களுமாங்க ஆமையா அவள் முப்புறத்திலே கோட்டைகளை அமைத்து ஆமா கோட்டையிலே கொடியும் கட்டி கொடிமரத்திலே பட்டும் கட்டி ஆமா ஆடவர்கள் வராத இடம் ஆண்வாடை அடிக்காத இடம் ஆமையா அப்படின்னு தங்க தகடுல தகடுல தச்சரடித்த தலைவாசலை கடந்து கடந்து கொல்லர் அடித்த கூடாரத்தையும் தாண்டி தாண்டி ஆனாக பிறந்தவர் யாரு ஒருவர் அம்மா முத்தாரம்மா கோட்டைக்குள்ள வந்தாலும் சரி ஆஹா அவர்கள் தலை அறுத்து கோட்டை வாசலிலே தொங்க விடப்படும் அப்படி என்று
அப்படின்னு கோட்டை வாசல்ல அம்மா முன்னால தகடு அடிச்சு போட்டிருக்கா. ஆமா. அது மட்டும் இல்ல, வேற என்ன? ஆடவர் ஒருவர் இல்லாமல் சரிதான். அட்டகாலி 8 பேரை அடக்கி ஒடுக்கி ஆண்டு வரக்கூடிய முத்தாரம்மா கோட்டை இந்த கோட்டை ஆமா. அப்படின்னு மாளிகை வாசல்ல எழுதி போட்டு சரிதான். காளியர்கள் 8 பேரும் கோட்டைக்கு உள்ளாக இருந்து கொண்டு ஆமையா. அந்த அட்டகாளியர்கள் என்ன? ஆண்டவன் கொடுத்த வரத்தாலே நம்ம கோட்டைய போட்டோம். ஆமா. ஆண்டவன் கொடுத்த வரத்துக்கு அவரை கொஞ்ச நாளாவது கும்பிட்டு வணங்க வேண்டாமா ஆமா, அவரை வணங்கணும்ல. அப்படின்னு சொல்லி சரி. சிவபெருமானுடைய லிங்கத்தை பிடித்து வைத்து நாமல் ஆஹா. சிவபெருமானை வணங்க வேண்டுமென்று வேண்டுமென்று அவள் எப்பேற்பட்ட கோட்டைகளை போட்டா தெரியுமா? எப்படி ஐயா? மண்ணாலே கோட்டை போட்டா